வள்ளலார் அவர்களுக்கு முன் வேறு யாராவது இப்படி ஜோதியில் இணைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஆராயும் போது ஏகப்பட்ட மகான்கள் இப்படி ஜோதியாகி இருக்கிறார்கள். பெருமாளே தோளில் சுமக்கும் இவர் திருப்பாணாழ்வார். பெருமாளின் திருமேனி முதல் திருவடி வரை பாடியவர். நேரே வைகுண்டம் சென்று பெருமாளோடு கலந்தவர். பக்த மீராபாய் இவளது கணவன் போஜராஜன் மறைந்த பிறகு தீவீர கிருஷ்ண பக்தையானாள். இதை தாங்க முடியாமல் கணவனின் தம்பி விக்கிரமாதித்தன் தன் தங்கை உதாபாய் உதவியோடு மீராவை கொல்ல முயன்றும் 3 ஆபத்திலிருந்தும் தப்பித்து குஜராத்தில் துவாரகை வந்து கண்ணன் முன் பாடியபடி 2 கலந்தாள். சேர மன்னனான இவரிடம் பாலகாவுதமனார் என்ற புலவன் தன் மனைவியோடு உயிருடன் மேலுலகம் செல்ல வேண்டும் என்ற வேண்டி நிற்க வேள்வியை ஏற்பாடு செய்தான் மன்னன். 10வது வேள்வியில் தம்பதிகள் மாயமாகிவிட்டார்கள். ஆதிசங்கரர் சர்வக்ஞ பீடம் குகை சென்று மறைந்தார். ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதருடன் ஐக்கியமானாள். திருஞான சம்பந்தர் திருமண வைபோகத்தில் தொண்டர்களுடன் இணைந்து ஜோதியானார். மாணிக்க வாசகருக்கும் அந்த பாக்கியம் கிட்டியது. இதற்கு இராகவேந்திர சாமியும் பாபாஜியும் உதாரணம். வள்ளலார் ஜோதியில் கலப்பதற்கு தன்னை 6 மாதமாக தயார்படுத்தி வந்துள்ளார். சாதாரணமாகவே அவரது சரீரத்திலிருந்து கற்பூரம் போன்ற நறுமணம் வீசுமாம். இந்த அகச்சூட்டினை தாங்கும் சக்தி படைத்தவர் வள்ளலார். தனது இறுதி 3 மாதங்களில் மெளனம் காத்து தன்னை தயார்படுத்தியுள்ளார் என்று இன்னொரு பதிவு சொல்கிறது.